காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அசல் 1,25,000, வட்டி ஆண்டுக்கு 6% கூட்டு வட்டி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 1,48,877 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, குயிக்கா எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 1,25,000, வட்டி ஆண்டுக்கு 6% கூட்டு வட்டி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1,48,877 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி மட்டும் எடுங்க 6%. 6% எப்படி எழுதுவோம், 6 வகுத்தல், எப்பவுமே சதவீதம் வகுத்தல்ல 100 போடணும், சரிங்களா? அப்படியே ரெண்டாவது கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 50. ஸோ இந்த 50 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 3 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணுமா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ உங்க அசல் ரேஷியோ எவ்வளோ, 50. அதோட தனியாக எழுதிக்காங்க. அதே மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணி 50 + 3 53, இது மொத்த தொகைக்கான ரேஷியோ. நெக்ஸ்ட் இங்க அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,25,000. அதை எடுத்து அசல் ரேஷியோ விட்டு எழுதிக்காங்க, 1,25,000. அதே மாதிரி மொத்த தொகை 1,48,877. நெக்ஸ்ட் இங்க 50 இருக்குது, இங்க 1,25,000 இருக்குது. ஸோ இந்த 50 எத்தனை டைம் பெருக்கணும், 1,25,000 பாருங்க. 50 கியூப், 50 கியூப் பார்த்தோம்னா 1,25,000. அதே மாதிரி இங்க 53 கியூப்ஸ் ஈக்குவல் டு 1,48,877. ஸோ அப்ப இங்க பாருங்க 3 வந்திருக்கு, அதாவது ரெண்டு இடத்துலயுமே காமனா கியூப் வந்திருக்கு. ஸோ அப்ப அசல் 1,25,000, ஆண்டுக்கு 6% கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1,48,877 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ஸ்கொயர் வந்துச்சுன்னா 2 ஆண்டுகள். அதே மாதிரி இங்க பாருங்க, அசல் 625, வட்டி ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 900 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குன்னு. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.